ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்து வியாழக்கிழமை நைட்டு நான் எடுத்துருந்தாலும் கோல்டை பற்றி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எதுக்கு நம்ம பேனிக் ஆகணும், கடையில் போய் கேட்டுடலாமே அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டோம். வியாழக்கிழமை நைட்டு தனுஷ்க்கு போனோம். அங்கே இந்த நகைக்கு மாதச்சீட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கும் இந்த டிஜிகோல்டு போட்டிருக்காங்களா அவங்களுக்கும் கேட்டதுக்கு ஏற்கனவே இருக்கிற சீட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அஸ் யூஸ்வல் தனுஷ்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3% ஜிஎஸ்டி கட்டி தான் நம்ம நகை எடுக்கணும். ஓகேங்களா, அதில் எந்த வித சேஞ்சஸும் இல்லை, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் ஏகேக்கு போனோம். அதுக்கப்புறம் நம்ம ஏகேக்கும் போயிருந்தோம். அங்கே போய் கேட்டதுக்கு அவங்களும் எந்த வித சேஞ்சஸ் கிடையாது, கண்டினியூ பண்ணலாம், ஜிஎஸ்டியில் எந்த வித சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்ககிட்ட எப்பயுமே ஜிஎஸ்டி இருக்காது, அவங்களே இது பண்ணிடுவாங்க. அதனால் நோ இஷ்யூ, இப்பயும் போல் கண்டினியூ பண்ணிக்கோங்க, முடிக்கணும்னாலும் முடிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இது தவிர பிற தெரிஞ்ச கடையை லோக்கல் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கேயும் நம்ம போயிருந்தோம். அவங்ககிட்ட கேட்டதுக்கும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. அஸ் யூஸ்வல் பழைய ரூல்ஸ் என்னவோ அது தான் கண்டினியூ ஆகும். ஸோ பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மாத சீட்டு போட்டிருக்கவங்க, டிஜிகோல்டில் சீட்டு போட்டிருக்கவங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ பயம் இருந்தாலோ கடைக்கு போங்க, ஸ்ட்ரைட்டாக கடைக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மேக்ஸிமம் ஃபோனில் பேசுனீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு இருக்க பிஸியில் நமக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக கடைக்கே போயிருங்க. நீங்கள் போயிட்டு நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பதில் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டினியூ பண்ணுறவங்க பண்ணி முடிச்சுருங்க. ஒரு 6 சீட்டு 8 சீட்டுக்கு மேலே போகுது அப்படிங்கிறவங்க கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு சீட்டு போடுறவங்க, புதுசாக போடுறேன் அப்படிங்கிறவங்க யோசித்து போடுங்க. ஏன்னா நாட்டு நிலமை அப்படி இருக்குது, அடுத்து என்ன வேணால் நடக்கும். சரிங்களா, அவசர தேவைக்கு கல்யாணம், காது குத்து அப்படிங்கிறவங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் தேவைக்கு வாங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் எல்லா நிலமையும் மாறும், மறுபடியும் ஆஸ் யூஸ்வலாக எல்லாமே மாறும் பழைய மாதிரி. அப்போ நம்ம ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.